ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்டிஎன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான குஸ்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை வந்து இதுமாரி பிச்சு போட்டுக்கோங்க, அப்போ அது குட்டியாக இருக்கும். அதேமாதிரி பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு அதை நல்லா பொன்னிறமாகிற வரையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மிலே வச்சு வதக்கி விடுங்க. இல்லை நீங்கள் ஓகே பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் கூட ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அது தீயாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம ஏன் எல்லா வீடியோவுமே நீங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா வீடியோவுமே நம்ம வெங்காயம் போட்டோடனே சால்ட் ஆட் பண்ணிவிடுவோம். வெங்காயம் போட்டோடனே சால்ட் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா வதங்கும். அதுக்காக தான் அப்படி ஆட் பண்ணுறோம். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணும்போது அது கூடவே பச்சை மிளகாவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்படி அரைச்சி போட்டால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 3மே அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 4 இல்லை 5 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கம்மியாக தேவையான அளவுக்கு மட்டும் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த புதினாவையும் கருவேப்பிலையும் அதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து சேர்த்துக்கோங்க. புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த 4 தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நம்ம அரைச்சே போட்டுக்கலாம். நான் அப்படியே யூஸ் பண்ணால் சின்ன பசங்க வாயெல்லாம் ஆப்பிடும். அதனால் நம்ம அரைச்சி போட்டுக்கிறது இன்னுமே பெட்டர். அரைச்சி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம குஸ்காவுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் வந்து 1 இல்லை 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூளை சேர்த்துட்டு மஞ்சள்தூள் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது மஞ்சள்தூள் கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காரம் இருக்கும்ன்ட்டு. அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காரத்தூள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்தூளை ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலாவை வந்து 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. குஸ்காவுக்கு தேவையான எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கண்ட மசாலாலாம் ஆட் பண்ணுறதோட இந்த மாதிரி கம்மியாகவே மசாலா ஆட் பண்ணி டேஸ்ட்டாக வீட்டில் இருக்கவங்க சமைச்சு கொடுங்க. அதுவே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நம்ம அரைச்சி ஊற்றுறதுனால தான் இந்த அளவுக்கு தக்காளி தெரியவே இல்லை. அது கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. அதேமாதிரி இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாமே அது கூட மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. அதுமாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ நீங்கள் புதுசாக சமைக்கிற மாதிரி தான் அடுப்பு சிம்மிலே வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நல்லா சமைப்பீங்க அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து தீயாமல் இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாவே கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஊற வச்சிருந்து சாதத்தை சேர்த்துக்கலாம். உழரிசி வச்சுக்கிட்டு பிரியாணி செய்ய கஷ்டப்படுறீங்களா? இனிமேல் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அரிசியெலாம் தோக்கடிச்சிடும். உழரிசி வச்சு செய்கிற பிரியாணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே விரும்பி சாப்பிடுவீங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். உழரிசி வச்சு பிரியாணி செய்கிறது அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு வாட்டி முழு அரிசி வச்சு பிரியாணி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பிரியாணி அரிசிலாம் விட்டுருவீங்க. இப்போ இது கூடவே பாதி லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து புளிப்புக்காக தான், ஆப்ஷன் தான். லெமன் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம அரிசி வந்து 2 கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். தண்ணி வந்து 4 கிளாஸில் ஊற்றிக்கலாம். எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸ்லேயே தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது குக்கரை மூடிக்கலாம். குக்கரை மூடிட்டு ஒரு 5 இல்லை 6 விசில் விட்டுக்கோங்க. இப்போது விசில் போட்டுக்கலாம். ஒரு 5 இல்லை 6 விசில் வச்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம விசிலை எடுத்துகிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு தோணுது. நம்ம சூப்பரான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. நான்வெஜ் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி சூப்பராக ஒரு வாட்டி குஸ்கா செஞ்சு கொடுங்க. அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ நம்ம அந்த சாதமும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சூப்பரான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு கூட நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பிரியாணி சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது, ஆனால் நான்வெஜ் இல்லை அப்படின்ற போது இந்த மாதிரி குஸ்கா செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.